கர்த்தர் இன்றைக்கு நம்ம என்ன கத்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான்னா, உன் மைண்ட் ஃபுல்லா இருக்கிறதுல நீ மைண்ட் ஃபுல்லா இருக்கிறது என்று சொல்றாரு. அந்த மனசுல என்ன இருக்கு, என்ன நடக்குது என்பதுல கவனமா இருக்கணும். கிறிஸ்துவர்களுக்கே தெரியல, ஆண்டவர் அவர் பிள்ளைகளோட பேச நினைக்கிறது இந்த இடத்துல, பேசுகிறது இந்த இடத்துல. வசனத்துல நம்ம பார்க்கிறோமே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ள இருக்கிற காரியங்களை, தெரியாத புரியாத காரியங்கள் கூட பெருமூச்சு கூட ஆண்டவரத்துல கொண்டு போறான்னு சொல்லி பார்க்கிறோமே. and that this is what it means, because this is the place. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பொக்கிஷமான மனசு பாத்தீங்களா, இட்ஸ் ட்ரெஷர். ஆச்சரியப்படுவீங்க, எந்த சாட் ஜிபிடியும், எந்த கூகுளும், எந்த ஏஐயும் கொடுக்க முடியாத இன்ஃபர்மேஷன் உங்க மனசு கொடுக்கும். உலகம் என்ன நம்ம நினைச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது வயிற்றுல நினைச்சிட்டு இருக்கு. அப்படிதான் உலகம் நம்பிட்டு இருக்கு. எங்க மனுஷன் உருவானா தாயின் வயிற்றுலனா. ஆனா வசனம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது, தாயின் வயிற்றுல உருவால, ஃபர்ஸ்ட் ஆண்டவரோட மனசுல உருவானா. உன் தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்பதாகவே உன்னை அறிந்தேன் என்று சொல்ற. ஒரு மனுஷன் ஒருத்தன் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான், வேகமா நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ எதிர்க்க ஒருத்தன் சைக்கிளில் வரான். இந்த சைக்கிளில் வரவன் இந்த வேகமாக நடந்து போகிற மனுஷனை இடிச்சிட்டான். இடித்த உடனே அவன் கீழே விழுந்து எந்திரிச்சு கோம அந்த சைக்கிளில் வந்தவனோட சட்டையை பிடிச்சி அவனை அடிக்க போகிறான். அப்போ அந்த சைக்கிளில் வந்தவன் சொல்கிறான், ஐயா 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 அடிக்காதீங்க, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் கேட்குறான், என்னை கீழே தள்ளிட்டு இடிச்சிட்டு கொடுத்து வச்சவர்ன்ற என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே அந்த சைக்கிளில் வந்தவர் சொல்கிறாரு, ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நான் லாரி ஓட்டிட்டு வந்தேன். இந்த ரோட்டில் லாரி பங்க்சர் ஆயிடுச்சுன்னு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட ஒரு சைக்கிள் வாங்கிட்டு பங்க்சர் கடைக்கு போயிட்டுருக்கிறேன். அப்போ நீங்கள் கொடுத்து வச்சவர் தானே அப்படின்னா. எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அவங்க யோசிக்கிறது இருக்கட்டும், நம்ம ஒரு காரியத்தை யோசிப்போம், பார்ப்போம். எத்தனை பேர் கையில் மொபைல் ஃபோன் இருக்கு? எத்தனை பேர் மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறீங்க, யூஸ் பண்ணுறீங்க? பிரகாஷ் என்ன சிரிக்கிறார் பின்னாடி இருந்து, என்னண்ணா யூஸ் பண்ணுறதே இல்லையா? அழகாக இருக்கிறீங்க, தாடி சட்டெல்லாம் நல்லா இருக்கு. எத்தனை பேர் மொபைல் ஃபோனை பயன்படுத்துறீங்க? இந்த மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கும், தெரியுமா? இங்கே இருக்கிற யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? 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 சரி, இந்த வாட்ஸ்அப் எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? யாருமே கை தூக்க மாட்டீங்கயா? சரி, உங்க வாட்ஸ்அப்ல இன்னைக்கு காலையில் என்னெல்லாம் வந்திருக்கு? சரி, உங்க வாட்ஸ்அப்பை மூடி வைங்க எல்லாரும், ஃபோனை பார்க்கக்கூடாது எல்லாரும். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொன்னோம். உங்க வாட்ஸ்அப் சாட்ல என்னெல்லாம் இருக்கும்? ஸ்கிரீன்ல என்னெல்லாம் இருக்கும்? ஸ்கிரீன்ல என்ன இருக்கும்? வாட்ஸ்அப் என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர்ல இருக்கும். வேற என்னெல்லாம் இருக்கும் அதுல ஸ்கிரீன்ல? சாட்டு, அப்டேட்ஸ், அப்புறம் வாய்ஸு, கேமரா, கால்ஸ், அப்புறம் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், உண்மையாக பதில் சொல்லணும், சரியா? எத்தனை பேருக்கு தெரியும் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு? ப்ளூ கலரில். எத்தனை பேர் கை, அவங்க மட்டும் கை தூங்க. ப்ளூ கலரில் ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த ப்ளூ கலரில் வந்த விஷயம் என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க மட்டும் கை தூக்குங்க. கை தூக்குங்க. அந்த ப்ளூ கலர் என்னன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. எல்லாம் நல்லா கை தூக்குங்க. சரி, 4 பேர் 5 பேர் தான், ஓகே. அந்த ப்ளூ கலர்ல வந்த அந்த விஷயத்தை எத்தனை பேர் பயன்படுத்தி பார்த்தீங்க? 1 2 3 4 5 6 பேர் தான். அந்த ப்ளூ கலர்ல வந்ததை, அது வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு யாரோ சொல்லி எத்தனை பேர் பார்த்தீங்க? எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க, இந்த ப்ளூ கலரை அது வந்தது கூட தெரியாம வேற யாரோ உங்களுக்கு சொன்ன பிறகு ஆமால அப்படின்னு பார்த்தது எத்தனை பேர்? கை தூக்குங்க. இல்ல இல்ல, இப்போ இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் ஒரு 6 பேர் கை தூக்குனாங்க தெரியுமா? அவங்கள மட்டும் திரும்பி கை தூக்குங்க.
யூஸ் பண்ணியிருக்கிறவங்க அவங்க மட்டும் கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. நல்லா கை தூக்கிட்டீங்களா? நல்லா கை தூக்கிட்டீங்களா? சரி, அந்த அந்த வாட் எவர் நம்பர் ஆஃப் பீப்புள், இதில் எத்தனை பேர் மற்றவங்க உங்ககிட்ட சொல்லி ஏய் ஓ இதில் பார்த்தியா, இது வந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு சொன்ன பிறகு அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க? நல்லா கை தூக்குங்க, தைரியமாக கை தூக்குங்க. 1 2 டானியல் பிரதர் 1 2 3. நானும் அதில் சேர்ந்தவன் தான். மற்றவங்க சொன்ன பிறகு தான் அதை பார்த்தேன். பட் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நம்மளாம் பேசிகிட்டு இருக்குது, இதோ இங்கே மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி. நம்மளுடைய வாட்ஸ்அப் சாட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு மிக முக்கியமான விஷயம். இட்ஸ் சச் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? வாட்ஸ்அப் உங்களுக்கு உயிர் மூச்சு மாதிரியா? கிட்டத்தட்ட இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். அது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லா மெசேஜஸையும் ரிசீவ் பண்ணுறதுக்கும், நம்ம அனுப்புகிற மெசேஜஸ்க்கும், அதன் மூலமாக நம்ம உலகத்தோட கனெக்டடாக இருக்கிறதுக்கும் நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் முகத்தில் முழிச்சிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி, கண் மூடுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் முகத்தில் முழிச்சிட்டு தான் தூங்குறவர்களாக விழிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை தூக்கில் போகிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டால் நம்மளால் என் வாட்ஸ்அப் ஒரு வாட்டி பார்த்துக்கணும்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு த வாட்ஸ்அப் ஹாஸ் பிகம் ஸோ இன்டெக்ரல் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் என்ன ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குன்னா, ஜஸ்ட் திஸ் குரூப், திஸ் ரூம் ஆஃப் 100 and more people, 100 கொஞ்சம் பேர் இருக்கிற இந்த இடத்திலேயே நிறைய பேருக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இப்படியாக ப்ளூ கலரில் ஒரு ரவுண்டு வந்ததே தெரியாது. தெரியுமா? தெரியாது. இன்னும் நிறைய பேருக்கு அந்த ப்ளூ கலர் ரவுண்டு வந்துச்சு, ஆனால் எதுக்கு வந்துச்சுன்னே தெரியலன்றது தான் நிறைய பேரோட பதில். அல்ல, சிலர் அதை போய் நம்ம அமுக்கி வச்சு ஃபோனுக்குன்னு போயிடுச்சுன்னா, இல்லாட்டி எவனா காசுக்கு சேர்த்துட்டானா அப்படின்னு பயத்துல நிறைய பேர் அது கூட போகாம இருந்திருப்போம். இன்னும் பல பேர் அந்த ப்ளூ கலர் அதை பற்றி மற்றவங்க சொல்லி தான் நமக்கே தெரியும். அப்புறம் தான் ஆமாம்ல என்னோட வாட்ஸ்அப்பில் தான் இல்லை அப்படின்னு சொல்லி அதை போய் ஆராய்ச்சி பண்ணவங்களும் பல பேர் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதியான அந்த வாட்ஸ்அப்பில் தோன்றி இருக்கிற ஒரு மிக முக்கியமான அப்டேட். இது என்ன அப்டேட்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று இன்றைக்கு சொல்லுகிற ஏஐ. சாட் ஜிபிடி போன்ற நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி அதை பற்றி இன்னும் தெரியாதவங்க கூகுள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளில் போய் அது கொஸ்டினை போட்டிங்கன்னா உடனே ஆன்சர்ஸ் நிறைய வரும் இல்லையா? அந்த மாதிரி சாட் ஜிபிடி, அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சாட் ஜிபிடியில் போய்ட்டு நீங்கள் கொஸ்டினை போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். அதை வாட்ஸ்அப்புக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் அந்த ப்ளூ கலரை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்க்ரீன், உங்களுடைய சாட் ஸ்க்ரீன் மாதிரி. இப்போ நீங்கள் யாருக்காவது மெசேஜ் அனுப்புறீங்க இல்லையா, அந்த மெசேஜ் அனுப்புகிற ஸ்க்ரீன் வரும். அதில் நீங்கள் உங்களுடைய கொஸ்டினை இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் டைப் பண்ணி அந்த மெசேஜை அனுப்பிச்சிங்கன்னா திரும்பி அங்கேருந்து உங்களுக்கு பதில்கள் வரும். இதுதான் இந்த ஃபீச்சரோட மிக முக்கியமான ஒரு அம்சம். இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்டு ஃபீச்சரு நம்ம ரொம்ப க்ளோஸாக நினைக்கிற பயன்படுத்துகிற நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்லேயே இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. தெரிஞ்சாலும் அதை பயன்படுத்தல. இதை பற்றி நான் யோசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். சாட் ஜிபிடி ஆர் வாட்ஸ்அப் இவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் அதை விட முக்கியமான பர்சனலான ஒரு விஷயம்னா அது நம்முடைய மனசு, மைண்ட். இப்போ நான் அதை சொல்லும் பொழுதே நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பில் இது இருக்கிறது நீங்கள் பார்க்கலையான்னு கேட்கும்போது நிறைய பேர் இல்லை அப்படி யோசிங்க, நம்ம வாட்ஸ்அப்பில் இப்படி இருக்கா. எனக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்துச்சுன்னு சொல்லும் பொழுது நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் இதை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. அதுக்கப்புறம் அதை போய் பயன்படுத்தும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் வேஸ்ட் பண்ணிட்டேனே இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி நினச்சேன்.
எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை என் கையில் என்னோட பர்சனல் விஷயத்தில் கொடுத்துருக்குறாங்க, இதோட பயன்பாடு தெரியாமல் வேஸ்ட் பண்ணிட்டேனே என்று யோசித்தேன். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம மனசு, our mind is even more personal, even more powerful than WhatsApp and any internet. நம்ம மனசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆயுதம், a power source. And you know what? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறது இந்த மனசு என்கிற அந்த இடத்துல தான். ஆக்சுவலாக இன்னும் நான் நல்லா சொல்லணும்னா, மனசு ஒரு ஆலயம், இட்ஸ் a temple of God. ஆண்டவர் நம்மளோட கனெக்ட் பண்ணுகிற இடம். When God wants to communicate to his children, அவர் பிள்ளைகளோட அவர் பேசணும் என்றால் அன்றைக்கு அவர்கள் கூடாரத்துக்குள்ள போவாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பேசணும் என்றால் you don't have to come to church alone. ஒரு ஆலயத்துக்கோ ஒரு கட்டிடத்திற்கோ ஒரு இடத்திற்கோ போனால் மட்டும்தான் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு, கனெக்ட் பண்ணுவதற்கு நம்மளுடைய மனசையே பயன்படுத்துகிறார் ஒரு சர்ச்சாக. அந்த சர்ச்சு, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சர்ச், அந்த மனசு என்கிற அந்த சர்ச்சு எவ்வளோ பவர்ஃபுல் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள ஆண்டவர் அப்பப்போ இப்படிப்பட்ட பயங்கரமான அப்டேட்ஸை கொண்டு வராரு. நம்ம அப்டேட்ஸ்க்கு வெளியே தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? பதில்களுக்கு வெளியே தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆனால் I want to tell you, ஒவ்வொருத்தரோட மனசும் வெளியே நீங்கள் தேடுகிற அந்த பதில் சோர்ஸோட இன்ஃபைனைட் டைம்ஸ் பவர்ஃபுல். உங்கள் மைண்டு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களோ இல்லையோ, பிசாசு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால தான் அதை ஆக்கிரமிச்சுட்டே இருக்கிறான். ஏன்னா அதில் இடம் கொடுத்தா நீங்கள் அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அப்டேட்ஸை ரியலைஸ் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்கன்றனால இடம் கொடுக்காம அதை ஃபுல்லாக வச்சிருக்கிறான். இங்கிலீஷில் எனக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு வார்த்தை வந்து மைண்ட்ஃபுல். என்ன சொல்லுங்க? மைண்ட்ஃபுல் சொல்லுங்க. மைண்ட்ஃபுல். மைண்ட்ஃபுல்னா என்ன அர்த்தம்? யாரா சொல்லுங்க? மைண்ட்ஃபுல்னா என்ன அர்த்தம்? மனசு ஃபுல்லாக இருக்கிறது, அப்படியா? மனசு ஃபுல்லாக இருக்கிறதா? ஓகே, அதுவும் கரெக்ட் தான். மைண்டு ஃபுல்லாக இருக்கிறதும் கரெக்ட் தான். ஆனால் இன்னைக்கு இது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வேர்டாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா மைண்டு ஃபுல்லுன்னு இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்லுகிற காரியம் என்னன்னா, மனசை முழுமையாக உணர்ந்து மைண்ட்ஃபுல், பி மைண்ட்ஃபுல் ஆஃப் யுவர் ஸ்டெப்னு சொல்லுவாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு இடத்துல ஏறும் பொழுது அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, பி மைண்ட்ஃபுல் ஆஃப் த ஸ்டெப் அப்படின்வாங்க. இல்லாட்டி நீங்கள் ஒரு டோருக்குள்ளே போகும்போது அந்த டோர் கொஞ்சம் கீழே இருந்தால், ஹைட்டு கம்மியாக இருந்தால் அவங்க சொல்லுவாங்க பி மைண்ட்ஃபுல் ஆஃப் த வால் என்று சொல்லுவாங்க, அந்த டோர் என்று சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் கவனமாக பார்க்கிறத தான் மைண்ட்ஃபுல் என்று சொல்கிறாங்க. கவனமாக மனசை அப்ளை பண்ணி மனசில் நல்லா சிந்திச்சு கவனமாக பார்க்கறது தான் மைண்ட்ஃபுல் என்று சொல்கிறாங்க. இன்றைக்கு அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, மைண்ட்ஃபுல் அப்படின்னு சொல்கிற வார்த்தை. ஆனால் இன்னொரு அர்த்தமும் இருக்குது, மைண்டு ஃபுல்லாக இருக்கிறது. மைண்டு முழுக்க ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, பிசாசு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறதும் மைண்டு ஃபுல் தான். பட் God wants to teach us today. God wants us to understand today. கர்த்தர் இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாருன்னா, உன் மைண்ட் ஃபுல்லாக இருக்கிறதுல நீ மைண்ட் ஃபுல்லாக இருக்கிறது என்று சொல்கிறார். நீ மைண்ட் ஃபுல்லாக இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு சொல்லி தர்றார். கவனத்தை பற்றி கர்த்தர் பேசுறார். நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும், அதுவும் எதை குறித்து கவனமாக இருக்கணும்? நம்ம மனசை குறித்து கவனமாக இருக்கணும். அந்த மனசுல என்ன இருக்கு, என்ன நடக்குது என்பதில் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு தெரியல, நிறைய கிறிஸ்துவர்களுக்கே தெரியல. ஆண்டவர் அவர் பிள்ளைகளோட பேச நினைக்கிறது இந்த இடத்துல, பேசுகிறது இந்த இடத்துல. வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ள இருக்கிற காரியங்களை, தெரியாத புரியாத காரியங்கள் கூட பெருமூச்சுகளோட ஆண்டவரத்தில் கொண்டு போறான்னு சொல்லி பார்க்கிறோமே. And that this is what it means, because this is the place.
பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தரும் கனெக்ட் பண்ணும்போது அந்த விஷயங்கள் வந்து டெபாசிட் ஆகுது இந்த இடத்துல தான். So powerful, but we are not mindful. We are just mindful. இதை பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது பைபிள்ல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பேசேஜ் இன்னைக்கு வாசிக்க போகிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத்நேசர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அப்னேசாவுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவர் தானியேலுக்கு பெல்ஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகு என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். In the 3rd year of the reign of Jehoiakim, king of Judah, Nebuchadnezzar, king of Babylon, came to Jerusalem and besieged it. And the Lord gave Jehoiakim, king of Judah, into his hand, with some of the articles of the house of God, which he carried into the land of Shinar, to the house of his God. And he brought the articles into the treasure house of his God. Then the king instructed Ashpenaz, the master of his eunuchs, to bring some of the children of Israel, and some of the king's descendants, and some of the nobles, young men in whom there was no blemish, but good-looking, gifted in all wisdom, possessing knowledge and quick to understand, who had ability to serve in the king's palace, and whom they might teach the language and literature of the Chaldeans. And the king appointed for them a daily provision of the king's delicacies, of the wine which he drank, and 3 years of training for them, so at the end of that time they might serve before the king. Now from among those of the sons of Judah were Daniel, Ananiah, Mishael, and Azariah. To them the chief of the eunuchs gave names. He gave Daniel the name Belteshazzar, to Hananiah Shadrach, and to Mishael Meshach, and to Azariah Abednego. But Daniel proposed in his heart that he would not defile himself with a portion of the king's delicacies, nor with the wine which he drank. Therefore he requested of the chief of the eunuchs that he might not defile himself. ஒரு மிக முக்கியமான ஒரு பாசேஜ் இப்போ வாசிச்சு முடிச்சோம். தானியேல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டானியல் என்கிற ஒரு மிக முக்கியமான மனிதன். Daniel is known for many things, but most important thing என்னன்னா அவரை அந்த சிங்கத்தின் கெபியில எப்படி அடைச்சாங்க. ஆனால் இரவு முழுவதும் இருந்தாலும் சிங்கம் அவரை ஒன்றும் செய்யல. அந்த சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார் என்று சொல்லி உங்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். நிறைய முறை இதற்காக நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க. இந்த சிங்கத்தின் வாயை கட்ட மாட்டீங்களே,
உறவருக்கு மேலே போயிட்டே இருக்கேன்னு நிறைய வாட்டி ஜெபிச்சிருக்கிறீங்க. யூ நோ திஸ் பேசேஜ் வெரி வெல், பட் தட்ஸ் ஓகே. கேளுங்க, இந்த தானியேலை குறித்து சில முக்கியமான காரியங்களை இன்னைக்கு காண்பிக்க ஆசைப்படுறேன். என்னன்னா, தானியேல் அவனும் அவனுடைய நண்பர்கள் சிலரையும் அவங்க அந்த இடத்துல யுத்தம் செஞ்சு அந்த ராஜா இங்க கூட்டிட்டு வராரு. அப்போ ஒரு சில யங்ஸ்டர்ஸை அவங்க கூட்டிட்டு வராங்க. சில பயிற்சிகளை கொடுத்து அவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கணும் என்று சொல்லி கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வரப்பட்ட தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் பயிற்சிகளோடு கூட ராஜாவோட உணவு. எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் இல்லை? வசனமும் சில டிரான்ஸ்லேஷன்ஸும் ரொம்ப கிளியராக இதை சொல்லுகிறது. ராஜா அவர் சாப்பிடுகிற உணவிலிருந்து கொஞ்சம் எடுத்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ராஜாக்கு சமைக்கிற பதார்த்தங்களினால செய்யப்பட்ட உணவு மட்டும் கிடையாது. இது ராஜாக்கு செய்யப்படுகிற அந்த உணவு வகைகள் மட்டும் கிடையாது. இது ராஜாக்காக சமைச்சு ராஜாவோட டைனிங் டேபிளுக்கு போகிற உணவிலிருந்து ஒரு பகுதி இவர்களுக்கு என்று கொடுக்கப்படுகிறது. அண்ட் தட் டு மீட் அண்ட் வைன். கறிகளும் வைனும் திராட்சை ரசமும் இவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் தானியேல் இந்த இடத்துல என்ன செய்யறான்பது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன் தானியேல் இதை செஞ்சா என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. வேகமாக அதை சொல்ற. ஒன்று, அவன் அந்த பதார்த்தங்கள் தீட்டாக இருக்கும் என்று சொல்லி. ஏன் தீட்டு என்றால், ராஜாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்நிய தேவர்களுக்கு அதை வச்சு படைச்சு அதை கொடுத்திருப்பாங்க என்று சொல்லி ஒரு காரணம் இருக்கலாம். இன்னொரு காரணம் என்னவென்றால், அக்காலங்களில் இப்படியாக உணவை பகிர்ந்து கொண்டால் இன்னொருத்தர் அவருடைய உணவை இன்னொருத்தர் கொடுக்கும் பொழுது அந்த உணவை இன்னொருத்தர் சாப்பிடும் பொழுது நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆள், வி ஆர் இன் ரிலேஷன்ஷிப் என்று நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன் என்று சொல்கிறதுக்கு அர்த்தம். மேபி தானியேல் இதெல்லாம் யோசிச்சு இதை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காட்லி ரீசன் அதுக்கு இருந்திருக்கும். ஆனால் பாருங்க, இதை செய்தது ஏன் என்று சொல்லி இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இதை செய்ததுனால என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். இதை ஏன் செய்தார் என்று சொல்ல போறேன், அது செய்ததுனால நடந்ததுன்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இதை ஏன் செஞ்சாரு என்று உங்களுக்கு சொல்லி, இது எப்படி அவரால் செய்ய முடிஞ்சது என்று சொல்லி பார்த்தா, இந்த வசனத்தில் அதற்கான பியூட்டிஃபுல்லான ஆன்சர் இருக்கிறது. There's an answer very clearly in the 8ஆம் வசனத்தில் அந்த பதிலை நம்ம பார்க்க முடிகிறது. இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, purposed in his heart. எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தில், சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் உற்சாகமா, இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. எல்லாரும் உங்க இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்களேன், இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. purposed in his heart. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. தானியேல் ஒரு சில காரணங்கள்னால, ஒரு சில விஷயத்தை அவன் தெளிவாக அறிந்ததுனால, உணர்ந்ததுனால, அவனுடைய இருதயத்தில் இப்படியாக ஒரு முடிவெடுக்கிறான். He's taking a decision in his heart. எங்க எடுக்கிறான்? இருதயத்தில், மனசுல. எங்க எடுக்கிறான்? எங்க எடுக்கிறான்? மனசுல எடுக்கிறான். நம்ம மனசுல ஒரு முடிவு எடுக்கிறது எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை இன்றைக்கு உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போறேன். I'm telling you, this is very powerful. நல்ல கவனமாக கேளுங்க. உங்கள் மனசில் முடிவெடுக்கிறது எவ்வளோ முக்கியமான காரியம் என்பதை உங்களுக்கு இப்போ காண்பிக்க போகிறேன். தானியேல்
முடிவெடுத்தது அவனுடைய இருதயத்தில், அவனோட மனசில், என்ன சாட். நம்ம எங்கே முடிவுகள் எடுக்கிறோம்? நம்ம எங்கே முடிவுகள் எடுக்கிறோம் சொல்லுங்க? நம்ம எங்கே முடிவுகள் எடுக்கிறோம்? Where do we take our decisions? மைண்டில் தான் எடுக்கிறோமா? மைண்டில் எடுக்கிறோமா? நிறைய நேரத்தில் நம்ம முடிவு எடுக்கிறது நம்மளோட மனசில் கிடையாது. நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது, என் மனசு என்கிட்ட இருந்தால் தானேன்னு வர சொல்லுவோம்ல, அந்த பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, ஆனால் அது உண்மை தான். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உண்மை தான். நிறைய நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகள் எப்படின்னா மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால, மற்றவங்க செய்கிறத நம்ம செய்கிறது, மற்றவங்க கட்டாயப்படுத்துறதுனால நம்ம சொல்கிறது செய்கிறது, உலகத்தில் எல்லாரும் பண்ணுறதை நம்ம செய்கிறது. இஃப் யூ ஆக்சுவலி திங்க் அபவுட் இட், நம்மளுடைய மனசை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சு ரொம்ப நாட்கள் ஆச்சு. இட்ஸ் பீன் a long time. நம்ம மனசுல யோசிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, குட்டி பிள்ளைங்க தான் இதை செய்யறாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், குட்டி பிள்ளைங்க பெற்றோர் சொல்றது தானே செய்யறாங்க நார்மலா. ஓகே, குட்டி பிள்ளைங்க பெற்றோர் சொல்றது தானே செய்வாங்க. அவங்க எங்க மனசுல முடிவெடுப்பாங்க. ஆக்சுவலி யூ நோ வாட், தி சில்ட்ரன் ஆர் சோ இன்னசென்ட். குட்டி பிள்ளைங்களா இருக்கும் பொழுது, டீன்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி சொல்றேன், குட்டி பிள்ளைங்களா இருக்கும் பொழுது எந்த ஒரு உள்கருத்தும் கிடையாது இல்லை. குட்டி பிள்ளைங்களா இருக்கும் பொழுது அவங்க பெற்றோர் சொல்றத முழுமையாக கேட்டு செய்வாங்க, அவங்களுடைய பெரியோர் சொல்றத கேட்டு செய்வாங்க, அவங்களோட வாத்தியார் சொல்றத கேட்டு செய்வாங்க. ஆனால் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், அவங்க மனசு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கு, அவங்க மனசு ஓப்பனாக இருக்கு, அவங்க மனசு அவங்க பேரண்ட்ஸை வாத்தியார் அத்தாரிட்டிக்கு சப்மிசிவாக இருக்கிறது. அதனால ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள வர பொழுது அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, யோசிப்பாங்க அந்த விஷயத்தை பற்றி. அவங்க மனசு பக்குவமாக அதை யோசிக்கும். ஆக்சுவலாக they will think about it. ஆனால் தான் பார்த்துருக்கிறீங்களா, குட்டி பிள்ளைங்க கேள்வி கேட்பாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க. Because the mind is so innocent and empty. When there's something which important comes, they think about it. ஆனால் பெருசு ஆக ஆக, வயசு ஆக ஆக, இந்த மனசு பழசு ஆக ஆக நம்ம மனசு வேலை செய்யறதே நின்றுது. ஏன்னா we are so influenced by the outside world. வெளிப்புற காரியங்கள் நம்மளை இழுத்து கொண்டு இருக்கிறது, நேரம் இல்லை, முக்கியமான பிரச்சனைகள் பல இருக்கு. we are influenced by people all over the place. எல்லா நபர்கள்னாலும் நம்ம இழுக்கப்படுகிறோம். அதனால நம்ம மனசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனசுல தோன்றுகிற காரியங்களை யோசிச்சு அது என்ன அப்டேட்ஸ் புதுசு புதுசாக ஆண்டவர் வைக்கிறார் அந்த மனசுல என்பதை நம்ம கவனம் செலுத்தாதனால most of us நம்ம இருதயத்தில் நம்ம நேரம் செலவழிக்கிறதே கிடையாது. But Daniel spent time. தானியேல் குறித்து இதையும் மற்ற காரியங்களும் வாசிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இந்த ஒரு லைன் நம்ம நிறைய நேரத்தில் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்போம். இந்த பாசேஜ் தெரியாதவங்களே இருக்க முடியாது, ஆனால் படிச்சிருப்போம். நிறைய நேரத்தில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்போம். அவன் முடிவெடுத்தான், அவன் இப்படி பண்ணான், அதனால சாப்பிடாம இருந்தான், அதுக்கப்புறம் ஜெபிச்சான், அப்புறம் சிங்கத்தின் கேபிக்குள்ளே போனான், எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் வாட் வாஸ் த ரீசன் ஃபார் இட்? ஹவ் வாஸ் டேனியல் ஏபிள் டு பி ஸோ டிஃப்ரெண்ட்? எப்படி தானியேலால வித்தியாசமாக இருக்க முடிஞ்சது? அவன் மனசில் நடக்கிற காரியங்களை, அவன் மனசின் ஆழங்களில் அவன் ஒரு திங்கராக இருந்தான், யோசிக்கிறவனாக இருந்தான், மனசுல வருகிற அப்டேட்ஸ் கவனமா பார்க்கிறவனா இருந்தா. கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் மனசுல என்னென்ன புது அப்டேட்ஸ், என்ன விஷயம் கர்த்தர் பேசுறாரு, வாட் இஸ் காட் ஸ்பீக்கிங் இன்டு மை லைஃப், வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் மை மைண்ட் என்று சொல்லி அவன் பார்க்கிறவனா யோசிக்கிறவனா இருந்தான். and that's exactly what I want to tell you. உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு விசேஷமான வல்லமையான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் உங்க மனசு. அந்த மனசை நீங்கள் நிறைய பேர்கிட்ட கொடுத்துட்டீங்க, ஓகே ஃபைன். நிறைய பேர் அதை வேஸ்ட்டாக வச்சிருக்கிறீங்க, ஓகே ஃபைன். நிறைய பேர் அதை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறீங்க, ஓகே ஃபைன். பட் டுடே, இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல சொல்ல நினைக்கிற காரியம், உங்க மனசு தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க பெரிய கிஃப்ட்.
நான் சொல்கிறேன் பாருங்க, நிறைய பேர் நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு என் முடி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என் ஃபேஸ் நல்லா இருக்கா, என் மூக்கு பெருசாக இருக்கா இல்லையா, நான் கலராக இருக்குன்னா இல்லையா, இல்லாட்டி அதை எப்படி சரி பண்ணுறது சொல்லி we give so much of importance standing in front of the mirror. கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை பார்க்குறோம், நம்மளை சரி செய்ய நினைக்கிறோம். இட்ஸ் ஃபைன், நத்திங் ராங் இன் இட், யூ ஹேவ் டு பி பிரசன்டபிள், தப்பு கிடையாது. ஆனால் அதோட முக்கியமான ஒரு விஷயம், கர்த்தர் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான பொக்கிஷம் நம்மளுடைய மனசு. எத்தனை பேர் கம்பேர் பண்ணுறோம், ஆண்டவர் எனக்கு ஏன்டா இப்படி முகத்தை வச்சாருன்னு. பட் யூ நோ வாட், இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் நமக்குள்ளே வச்சிருக்கிற விலையேறப்பட்ட பொக்கிஷம் நம்மளோட மனசு. இட்ஸ் ஸோ பவர்ஃபுல், ஸோ பவர்ஃபுல், இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். ஆனால் தான் பிசாசு உங்கள் மனசுக்காக தான் போராடுறான். ஆக்சுவலாக பிசாசு உங்களை சரீரத்துக்காக போராடுறதே கிடையாது தெரியுமா. சரீரத்தை காலி பண்ணிக்கிறது நம்ம தான். சரியா அதை பராமரிக்காமல் கர்த்தர் கொடுத்த ஆலயத்தை காலி பண்ணுறது யாரு? நம்ம தான். அதுவும் ஏன் நம்ம மனசு என்ற அந்த பவர்ஃபுல்லான சோர்ஸை சரியாக யூஸ் பண்ணதுனால சரீரத்தை காலி பண்ணிக்கிறோம். அந்த மனசுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ஸ்பிரிட், ஆவியானவர். அந்த ஆவியானவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை மனசில் வர அப்டேட்ஸ் ஆக நம்ம சரியாக புரிந்து கொண்டு சரியாக பயன்படுத்தினா சரீரத்தை சரியாக வச்சுக்கலாம். சரீரத்தை பிசாசு தேடி வர்றது கிடையாது. அவன் போராடுறது நம்ம மனசுக்கு தான். ஆவியானவரும் சரி, பரிசுத்த ஆவியானவரும் சரி, பொல்லாத பிசாசு நாவியும் சரி, இந்த மனசுக்கு தான் ஒரு யுத்தம். நம்ம ஒருவேளை நான் இப்படி கருப்பாயிட்டேன், பிசாசு இப்படியா செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அதோட முட்டாள்தான் வரும், வேற ஒன்றும் கிடையாது. என் முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு, அந்த பிசாசு பண்ண வேலையா, ஒரு காலத்தில் எப்படி இருந்தது கரு கருன்னு நிறையா, அப்படி சொன்னால் அதோட முட்டாள்தான் வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு மட்டும் நல்லா சரி போகிறோம். அப்போ மட்டும் முழிச்சுப்பீங்க தூக்கத்துலேருந்து. பாருங்க, பிசாசு போராடுறது மனசுக்கு தான். பிகாஸ் உங்களுக்கு தெரியல அந்த மனசு எவ்வளோ பெரிய பொக்கிஷம் என்று, ஆனால் பிசாசுக்கு தெரியும் உங்கள் மனசு எவ்வளோ பெரிய பொக்கிஷம் என்று. தானியேலுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால தான் அவனால் தெளிவாக யோசிச்சு அதை உணர்ந்து அதை பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்ந்து கர்த்தர் என்ன அப்டேட் கொடுக்குறார் என்பதை பார்த்து புரிந்து கொண்டு ஐடென்டிஃபை பண்ணி அவன் மனசில் தீர்மானமாக அவனால் முடிவு எடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த கிஃப்ட் எனக்கு வேணும், இது தெரியாமல் நான் இருந்திருக்கிறேன், இவனால இந்த மனசோட வல்லமை புரியாமல் இருந்திருக்க, பட் ஐ வாண்ட் இட், ஐ வாண்ட் கிளைம் இட் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க சொல்லுங்களேன். இந்த கிஃப்ட் எனக்கும் வேணும். என் மனசு ஆண்டவருக்கு. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஜபத்தை நடத்துகிறவங்களாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஸ்கூலில் மற்ற இடங்களா, உன் மனசை ஆண்டவருக்கு கொடு, அவர் உன் மனசுக்கு வெளில கதை தட்டிட்டு இருக்கிறாரு என்று சொல்லுவாங்க தெரியுமா. அப்போ நம்மளுக்கு புரியாது, சும்மா தந்து விடுறேன் இல்லாட்டி திறக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு அர்த்தம் இதுதான். அதனால சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பிரின்சிபலே உன் மனசை ஆண்டவர்கிட்ட கொடு. ஸோ பவர்ஃபுல். சரி, மனசில் யோசிக்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எப்படி யோசிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறேன். ஓகேயா? தானியேல் எப்படி யோசித்திருப்பான், நம்ம எப்படி யோசிக்கலான்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறேன். தானியேல்னு சொன்னால் நான் ஒன்று பெரிய டேனியல் கூப்பிடணும், இல்லாட்டி சின்ன டேனியல் கூப்பிடணும். கொஞ்ச நாள் சின்ன டேனியல் தான் வருவாங்க. யூஸ்வலாக வந்து அவர் சிரிச்சிட்டே இருப்பார் ஃப்ரெண்டில் உட்காந்து. நான் தொடர்ந்து 2-3 வாரமாக கூப்பிட்றதுனால நீங்கள் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டாரு. நீங்கள் எப்படி மூஞ்ச வச்சாலும் கூப்பிட்டுருவேன். ஆனால் நீங்கள் தான் இப்போதைக்கு ஹீரோ, இந்த சீசனோட ஹீரோ. ஓகே, மிஷன் சீசனோட ஹீரோ யார்? நீங்கள் தானா? ஜீசஸ் இல்லையா? சரி தானியேல், உங்களுக்கு ஒன்று கற்றுத்தரேன், அது சொல்கிறீங்களா? சொல்லிங்களா? மைக்கு, இந்த மைக் யூஸ் பண்ணிக்கலாமா அவருக்கு? அப்படிங்க. ஆடியன்ஸை பார்த்து நான் சொல்கிறது மட்டும் சொல்லுங்கள், என்ன பார்க்காதீங்க. என்ன கவனிக்கிறீங்களா நல்லா? சொல்றீங்களா? பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக, சொல்லுங்க. பச்சை குழந்தை
வாழைப்பழத்துக்காக விழுந்து 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 அழுதது. அழுதது. சொல்லுங்க. பச்சை குழந்தை வாழைப்பழத்துக்காக விழுந்து விழுந்து அழுதது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா. பச்சை குழந்தை வாழைப்பழத்துக்காக விழுந்து விழுந்து அழுதது. பச்சை குழந்தை வாழைப்பழத்துக்காக விழுந்து விழுந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா. பச்சை குழந்தை வாழைப்பழத்துக்காக விழுந்து விழுந்து அழுதது. இன்னும் ஃபாஸ்டா. பச்சை குழந்தை வாழைப்பழத்துக்காக விழுந்து விழுந்து அழுதது. பச்சை குழந்தை வாழைப்பழத்துக்காக விழுந்து விழுந்து அழுதது. பச்சை குழந்தை திருப்பி சொல்ல முடியுமா? அத பச்சை குழந்தை திருப்பி அந்த திருப்பி இல்ல, பின்னாடி இருந்து சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அழுது அழுது எனக்கு இந்த பகுதி நீங்க தான் அழுற மாதிரி இருக்கு. பின்னாடி இருந்து சொல்லி பாருங்க. விழுந்து விழுந்து அழுதது. ஓகே 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 போங்க போங்க. பாருங்க, ஒரு எப்போதும் பயன்படுத்துகிற தமிழ் வார்த்தைகள் தான் இது, இல்லையா? கேட்டா இல்லையா? ஆனா அது ஒரு நல்ல சென்டென்ஸாக இருந்தாலும் அதை சொல்றதுக்கு ஒரு விதத்தில் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, தடுமாற்றம் இருக்கு. ஏன்? டங் ட்விஸ்டர் அது பேர். ஏன் அது டங் ட்விஸ்டர் ஆச்சு? நார்மல் சென்டென்ஸ் தானே அது. ஏ பாருங்க, சில சமயங்கள் நம்ம வாழ்க்கையில் இந்த டங் ட்விஸ்டர் மாதிரி தான் எல்லா விஷயமே ட்விஸ்ட் ஆயிடுது. எப்படி ட்விஸ்ட் ஆயிடுது? ஏன் ட்விஸ்ட் ஆகுதுன்னா நம்ம அதை சரியா யோசிக்கிறது கிடையாது. இப்போ சொல்லப்பட்ட இந்த சென்டென்ஸை கொஞ்சம் நம்ம மனசுல அதை ஆராய்ந்து அதை சரியாக யோசிச்சா அது ஒன்றுமில்லாத விஷயம். If your mind becomes strong and you are in complete control of your mind, உங்க மனசுல சரியான ஒரு ஆளுகை, ஒரு புரிதல், உங்க மனசை நீங்க சரியா ஒரு தெரிஞ்சுக்கிறவரா இருந்தீங்கன்னா, this is nothing. இது சாதாரண காரியம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டு விதமான திங்கிங் பத்தி சொல்றாங்க. டீப் திங்கர், ஃபர்ஸ்ட் என்னது? டீப் திங்கர், ஆழமான சிந்தனையாளர் என்று சொல்லலாம். ஆழமான சிந்தனை, ஆழமான சிந்தனையாளர். ரெண்டாவது பிராட் திங்கர், அகலமான ஒரு விசாலமான சிந்தனையாளர் என்று சொல்லலாம். ஓகே, டீப் திங்கர், பிராட் திங்கர், ஆழமான சிந்தனையாளர், விசாலமான அகலமான சிந்தனையாளர், எப்படி வேணா சொல்லலாம். இப்போ டீப் திங்கருக்கும் பிராட் திங்கரும் என்ன அர்த்தம் என்று ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துப்போம். டீப் திங்கர் என்றால், ஆழமாக சிந்திக்கிறவங்க என்றால், ஒரு விஷயத்தை அவர்களிடத்தில் கொடுக்கும் பொழுது, ஒரு விஷயம் அவர்களுக்கு தோன்றும் பொழுது, ஆண்டவர் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது, அந்த விஷயத்தை, அந்த விஷயத்தின் ஆழத்திற்கு போய் யோசிப்பாங்க. என்ன சொல்றது புரியுதா? இன்றைக்கு விஷன் அண்ட் மிஷன் என்று சொல்லி இந்த சீரீஸ் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த விஷன் அண்ட் மிஷன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்க உணர்ந்தீங்கன்னா, இது ஆண்டவர் கொடுக்குற ஒரு அப்டேட், ஏதோ ஒரு அப்டேட் பண்ற மனசுல என்பதை நீங்க தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, ஒரு விஷன் அண்ட் மிஷன் ஏதோ சொல்றாரு, பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, இந்த விஷன்னா என்ன, மிஷன்னா என்னன்னு அதை பத்தி இன்னும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு சண்டே சர்வீஸ்ல இந்த விஷன் மிஷன் அவர் ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு சண்டேயும் இந்த 5 சாப்டர்ஸ் இது வரைக்கும் ப்ரீச் பண்ணிட்டாங்களே, ஆண்டவர் நம்ம கிட்ட பேசியிருக்கிறாரு. இது என்ன என்ன சொல்ல வருது, என்ன என்ன பேசிட்டு இருக்கிறாரு,
இதில் ஒருவேளை சர்வீஸில் ஃபுல்லாக என்னால் கவனிக்க முடியல, கவனித்தேன். பட் ஆனால் இது நான் திரும்பியும் நான் அதை புரிஞ்சுக்கணும். சரி, யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது, அதை திரும்பியும் நான் போட்டு பார்க்கணும், அதை என்ன சொல்லுதுன்னு திரும்பி நான் நோட்ஸ் எடுக்கணும். நான் எடுத்த நோட்ஸோடு அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இல்லாட்டி நான் காலையில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது காதில் மாட்டிட்டு கேட்டு போகணும். இல்லாட்டி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை ப்ளே பண்ணி விட்டுட்டு நான் வேலை செய்யணும். இல்லாட்டி தூங்க போகிறதுக்கு முன்னாடி சும்மா நான் எத்தனையோ பாட்டுக்கெல்லாம் கேட்பேன், இதை கேட்டுகிட்டே போனேன். பட் ஐ வாண்ட் டு திங்க் டீப். அதை குறித்து இன்னும் டீப்பாக நான் திங்க் பண்ணணும். இந்த விஷன் மிஷன் சீரீஸ் ஆரம்பித்த பிறகு எனக்கு இங்கேருந்து ஃபீட்பேக் வருதான்னு தெரியல, ஆனால் வெளியிருந்து நிறைய ஃபீட்பேக் வருது. ஐம் ஹாப்பி இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் சம்படி. நம்ம யூடியூப் லிங்க்கெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட இதை குறித்து விவாதிச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாப்பி. அதில் ஒருத்தங்க சொன்னது என் மனசில் அப்படியே நின்றுச்சு. அவங்க சொன்னாங்க, ஐயா அதை நான் ஒரு வாட்டி பார்க்க மாட்டேன், 2 வாட்டி கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா அதில் அவ்வளோ டீப்பான விஷயங்கள் இருக்கிறது. ஸோ நான் என்னோடய வேலை செய்கிற நேரங்களில் அதை நான் கேட்டுகிட்டே இருப்பேன், பார்த்துட்டே இருப்பேன். ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன இதில் இருக்குது அப்படின்னு. ஒரு வாட்டி பார்த்தா எனக்கு அது ஃபுல்லாக புரிஞ்சதில்லை, உண்மையாக சொல்கிறேன். ஆனால் 2 வாட்டியாவது மினிமம் நான் பார்க்கும்போது அதில் இருக்கிற ஆழமான காரியங்கள் எனக்கு புரிய ஆரம்பிக்குது என்று சொன்னவர்கள் பலர். டீப் திங்கிங். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா மேலோட்டமா யோசிக்கிறது கிடையாது, ஆழமா சிந்திக்கணும். உங்க மனசுல ஒரு விஷயம் தோன்றுகிறது என்றால் அது கர்த்தர் உங்க மனசுல வைக்கிறாரு, ஆழமா சிந்திக்கணும். உங்க பிள்ளையை பத்தி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது, ஆண்டவர் உங்க பிள்ளையை பத்தி ஏதோ ஒரு விஷயம் காண்பிக்கிறாரு. வேலையில் இருக்கும்போது உங்க பிள்ளையை பத்தி ஏதோ ஒரு ஞாபகம் வருது. தட் இஸ் காட் புட்டிங் தட், ஹோலி ஸ்பிரிட் புட்டிங் தட். அந்த ஸ்பிரிட் உங்க மனசுல அந்த தாட்டை போடுறாரு. நீங்கள் வேலையில் பிஸியாக ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆனால் திடீர்னு உங்கள் பிள்ளை ஸ்கூலில் இருக்கிற ஏதோ ஒரு ஞாபகம் உங்களுக்கு வருதுன்னா அது சும்மா வரல, ஹோலி ஸ்பிரிட் உங்கள் மனசில் போடுறாரு. அது ஞாபகம் வரத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அதுவும் ஆவியானவர் தான் உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்காக அந்த விஷயத்தை உங்களுக்கு அது காமிச்சு உங்கள் மனசில் அதை பேசுகிறாரு. இப்போ உங்கள் மனசில் அது தோன்றின உடனே நம்ம என்ன செய்வோம், நார்மலாக அதை அப்படியே விட்டுருவோம். இல்லாட்டி அவனுக்கு காலில் ஏதாவது பண்ணிட்டு போயிருப்பாங்க, அந்த கோவம் இருக்கும், அந்த கோவம் ஜாஸ்தியாகும். நோ, you have to think deeply. ஆழமா சிந்திக்கணும். ஏன் என்னென்ன காரியங்கள் என் பிள்ளையை பற்றி நான் யோசிக்க வேண்டியது இருக்கு, என்ன சாப்பாடு விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், அவங்களுடைய குணங்களில், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஐ ஸ்டார்ட் திங்கிங் டீப்லி. என் பிள்ளை படிக்கிறானா, பைபிள் படிக்கிறானா, ஜெபிக்கிறானா. நான் கொஞ்ச நாள் ஆச்சுல அவன் ஜெபிச்சு பார்த்தேன். ஐ ஸ்டார்ட் திங்கிங் டீப்லி. பிஹேவியரில் கொஞ்சம் மாற்றங்கள் வருது. இப்போ கொஞ்ச நாளாக நான் கவனிக்கிறேன், சில மாற்றங்களை கவனிக்கிறேன். ஏன் என்னவா இருக்கும்? ஐ ஸ்டார்ட் திங்கிங் டீப்லி. என் பசங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்லி கொடுக்கணும், நல்ல காரியத்தை அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்கில் சொல்லித்தரேன்னா அது எப்படி சொல்லித்தரலாம், ஆண்டவர் என்ன உணர்த்துறாரு, எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸிங் சில்ட்ரனுக்கு அது எப்படி கற்றுக்கணும். ஐ ஸ்டார்ட் திங்கிங் டீப்லி. தயவுசெய்து ஷாலோ திங்கர்ஸாக இருக்காதீங்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த பொக்கிஷ்டமான மனசு பார்த்தீங்களா, இட்ஸ் ட்ரெஷர். ஆச்சரியப்படுவீங்க, எந்த சாட் ஜிபிடியும், எந்த கூகுளும், எந்த ஏஐயும் கொடுக்க முடியாத இன்ஃபர்மேஷனை உங்கள் மனசு கொடுக்கும். ஏன்னா இட் இஸ் நாட் அப்டேட்டட் பை மைக்ரோசாஃப்ட், இட் இஸ் நாட் அப்டேட்டட் பை கூகுள், இட் இஸ் அப்டேட்டட் பை த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் த சோர்ஸ் இஸ் ஹெவன். நீங்கள் அந்த விஷயத்தை குறித்து ஆவியான ஒரு உதவியோட ஜெபத்தோடு கூட டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஆவியான ஒரு மனசில் போகிற அந்த கருத்தை டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, உள்ளுக்குள்ளே திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அங்கேருந்து வருகிற விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம எப்படி பழக்கப்பட்டிருக்கிறோன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் யார், அதுக்கு இம்மீடியட் ரியாக்ஷன், ஒரு விஷயத்தை நினச்சி கோவப்படுறது, அங்கே இருக்க குறைகளை நினைக்கிறது, இது இல்லைன்றனால தான் இப்படி இருக்குது, இவங்க இப்படி இருக்கிறாங்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நினைக்க பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது ஏன், ஃபஸ்ட்டு அது எனக்குள்ள என்ன, எனக்குள்ள ஆழமாக போகணும். நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். நான் சொல்கிறது புரியுதா? டீப் திங்கிங் என்றது மற்றவங்களுக்குள்ள போய் டீப்பாக திங்க் பண்ணுறது, எனக்குள்ள டீப்பாக திங்க் பண்ணுறது.
நான் என்ன செய்யணும், நான் என்ன கற்றுக்கணும். விஷன் மிஷன் ஆரம்பிச்சு இவ்வளோ நாட்கள் அது திரும்பி அதுக்கு வரேன். விஷன் மிஷன் அதை நினச்சாலே அங்கேயே ஒரு 1.5 hour கேட்குறோம், திரும்பி ஒரு 1.5 hour போடணுமா, போரியா அப்படின்னு நினைக்கிறது விட்டு இதில் நான் என்ன கற்றுக்கணும், ஏன் இது 1 hour திரும்ப திரும்ப எனக்கு இவ்வளோ நேரம் இந்த சீரீஸ் திரும்பி திரும்பி வருது, இதில் ஏன் என்னால் ஒருவேளை கனெக்ட் ஆக முடியல சர்வீஸ், அப்போ ஏன் இது ரொம்ப பெரிய இங்கிலீஷாக இருக்குது, இல்லை அப்போது நான் என்ன செய்யணும், சம்திங் காட் வாண்ட்ஸ் டு டெல் மீ, நான் என்ன செய்யணும், எனக்குள்ளே போய் பார்க்கணும். சில இங்கிலீஷ் வார்த்தைகள் எனக்கு புரியல, அப்போ நான் என்ன செய்யணும், இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறது கூட ஒரு விஷயமா ஆண்டவர் போடலாம். இல்லை நான் சரியாக கவனிக்க மாட்டேன்னா, அப்போது உன் மனசில் ஏதோ ஃபுல்லாக இருக்குது, ஏதோ டிஸ்ட்ராக்டடாக இருக்கிறேன்னு ஆண்டவர் உனக்கு உணர்த்தலாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்குள்ளே கொண்டு வரும்போது, நம்ம மனசில் அது தோன்றும் போது, நம்ம மனசில் கனெக்ட் ஆகும்போது அதை குறித்து டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். நான் என்ன செய்யணும், நான் என்ன இதில் வாட் இஸ் தட் காட் இஸ் காட் ஃபார் மீ, அது டீப்பாக திங்க் பண்ணுறது. டீப்பாக திங்க் பண்ண பிறகு அகலமாக விசாலமாக ப்ராடாக திங்க் பண்ணணும். இப்போ நான் எனக்குள்ள இந்த ஆராய்ச்சிகளை செய்த பிறகு இதை மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக மாற்ற முடியும், என்னை சுற்றி இருக்கிற குறைவுகளுக்கு இது எப்படி நன்மையாக மாற்ற முடியும், நான் இருக்கிற வீட்டில், நான் வேலை செய்கிற இடத்துல, நான் போகிற ஊழியங்களில், நான் இருக்கிற கம்யூனிட்டியில், நான் இருக்கிற தெருவில், என்னை சார்ந்து இருக்கிற பீப்புள் மத்தியில், நான் என்னோட சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் இதை எப்படி நன்மையாக மாற்ற முடியும். நான் சொல்கிறது புரியுதா? தானியேல் இப்படிப்பட்ட ஒரு திங்கிங் ப்ராசஸ் அவனுக்குள்ள இருந்தது. அவங்கள பாருங்க, அவங்க எங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்களோ, அவங்க வளர்ந்த ஊரில், அவங்க பிறந்த ஊரில், அவங்க செயல்பட்டு கொண்டிருந்த இடத்துல இருந்து அவங்கள பிரித்து எடுத்து அவங்கள இவங்க சிறப்பிடித்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்து கட்டாயப்படுத்தி சில விஷயங்களை கற்றுத்தராங்க, கட்டாயப்படுத்தி சில உணவு முறைகளை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீ ராஜாக்கு வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில், இப்படிப்பட்ட ஒரு டிஸ்டர்பிங் சிச்சுவேஷனில், இப்படிப்பட்ட பிஸியாக இருக்கிற ஒரு இடத்துல Daniel was able to go deep into thought. அவனுக்கு ஒரு விஷயம் வரும்பொழுது அது டீப்பாக அவனுக்குள்ள போகிறான். இது ஏன், இது என்ன சாப்பாடு, இது சாப்பிட்றதுனால என்ன ஆகும், இதை என்ன முடிவு எடுக்கிறது என்று சொல்லி டீப்பாக இஸ் கனெக்டிங் வித் காட், டீப் கோயிங் இன்சைட். நான் யார், நான் எதை பிலீவ் பண்ணுறேன், நான் என்ன ஃபெய்த், எனக்கு என்ன ரிலிஜன், நான் எந்த புக்காக வாசிக்கிறேன், என்னோட பைபிள் என்ன சொல்லுது இதை பற்றி, என் பைபிள் இதை பற்றி சொல்லியிருக்கா, அந்நிய தேவர்களுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிட்றது பற்றி என் பைபிள் சொல்லியிருக்கா. டீப்பாக திங்க் பண்ணுறான். டக்குன்னு முடிவெடுக்கல, நம்மள மாதிரி டக்குன்னு முடிவெடுக்கல. என் பைபிள் என்ன சொல்லியிருக்கு, டீப்பாக திங்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் இதனால இப்படி நான் முடிவெடுக்கிறனால என்ன நல்லது நடக்கும், விசாலமாக திங்க் பண்ணுறான், ப்ராடாக திங்க் பண்ணுறான். என்ன நன்மையான காரியங்கள் மற்றவங்களுக்கு நடக்கும், ப்ராடாக திங்க் பண்ணுறான். நான் சொல்கிறது புரியுதா? பொக்கிஷம் இது, பொக்கிஷம். இன்னும் பல டெக்னாலஜி வரும், இன்னும் பல ஏஐ வரும், இன்னும் பல ஞானிகள் வருவாங்க. ஆனால் இது இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இங்கே தான் உங்கள் ஆண்டவர் தங்கியிருக்கிறாரு, ஆவியானவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இங்கேருந்து தான் பரலோகத்துக்கு ஃபைபர் கனெக்ஷன் ஓடிட்டுருக்கு, லீஸ் லைன் ஓடிட்டுருக்கு, டைரக்ட் கனெக்ஷன் ஓடிட்டுருக்கு, 300 Mbps ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் ஓடிட்டுருக்கு. இது யாராலையும் கட் பண்ண முடியாது. கட் பண்ணா நீங்களா கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணால் மட்டும்தான் முடியும். இட்ஸ் so powerful. இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போமா, நாம் இப்படிப்பட்ட ஒரு டீப் திங்கர்ஸாக, ப்ராட் திங்கர்ஸாக மாறுவோம் என்று சொல்லி. டீப் திங்கர்ஸாக, ப்ராட் திங்கர்ஸாக நம்ம எல்லாவற்றிலும் இருக்கணும். திங்கிங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான பவர்ஃபுல்லான விஷயம். ஒரு சில டிப்ஸும் உங்களுக்கு வேகமாக கொடுக்குறாங்க, கவனிச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கும், கிஃப்ட் இருக்கும், பவர் இருக்கும்.
ஆனால் எல்லாத்தையோட மோஸ்ட் பவர்ஃபுல் இதுதான் சொல்கிறேன். யோசிக்கிறது தான் ஃபஸ்ட்டு மோஸ்ட் பவர்ஃபுல். ஏன் தெரியுமா? ஏன் ஃபஸ்ட்டு இப்போ சிலர்கிட்ட நல்லா பாடுற திறமை இருக்கும், என்ன மாதிரி. சிலர்கிட்ட நல்லா கிரிக்கெட் விளையாடுற திறமை இருக்கும், சிலர்கிட்ட நல்லா பேசுகிற திறமை இருக்கும், சிலர்கிட்ட நல்லா ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக அனாலிசிஸ் பண்ணுற திறமை இருக்கும், சிலர்கிட்ட சமைக்கிற திறமை இருக்கும். இது எல்லாமே எல்லார்கிட்டையும் இருக்கிற பல திறமைகள், குட், வெரி குட். பட் இது எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம் திறமை, பொக்கிஷம். இந்த எல்லா திறமைகளுக்கும் அடிப்படை ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா? என்னது? திங்கிங். உங்கள் மனசில் யோசிக்கிறது. ஏன்? அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல்ன்றேன், அதான் ஃபஸ்ட்டுன்றேன். நீ இப்போ டீப் திங்கர்ஸ் கண்டுபிடிச்சிடும் பாருங்க. ஏன்? ஏன் யோசிக்கிறது, அறிந்தது, மனசில் கன்சீவ் பண்ணது யாவா இல்லையா? எங்கே கேட்டிருக்குமா? அதை எங்கே கேள்விப்பட்டிருக்குமா? அதை எங்கே? சத்தமாக சொல்லுங்க, எங்கே சொல்லுங்க. மனசில் இப்படி திங்க் பண்ணுறதை சொல்லணும். தானியேல் போய் சொன்னா, அதான் நடந்தது. சொல்லுங்க. டீப்பாக திங்க் பண்ணல இன்னும் யாரும். வெரி சேட். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதுதான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மிஷன் சீரீஸில் நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் மனப்பாடம் நடந்திருக்கும். நீங்கள் யோசிச்சே இருந்திருப்பீங்க, இது ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப எனக்கு கொண்டு வர, ஏன் திரும்ப இதை பற்றி பேசிட்டே இருக்கிறார், எல்லாத்துலையும் மிஷன் ஏன் சொல்லிட்டே இருக்கிறார், திரும்ப ஏன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்த மிஷன். சில காரியங்கள் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்க திரும்ப சொன்னால் கூட அது உள்ளே போக மாட்டேங்குது. ஆனால் அதை திரும்ப சொல்லிட்டே இருப்போம். ஆனால் உங்களுக்கு உள்ளே போகிற வரைக்கும் திரும்ப சொல்லுவோம். திரும்ப நீங்கள் மறக்க திரும்ப பார்த்தீங்களா? இதுக்கும் டங் ட்விஸ்டர் தான். திரும்ப சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க பவர் சோர்ஸ், ஆரம்பம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இங்க தான். நம்ம எல்லாரும் உலகம் என்ன நினைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது வயிற்றுல நினைச்சிட்டு இருக்கு. அப்படிதான் உலகம் நம்பிட்டு இருக்கு. எங்க மனுஷன் உருவானா? வயிற்றுல உருவானா, தாயின் வயிற்றுலனா. ஆனா வசனம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது, தாயின் வயிற்றுல உருவால, ஃபர்ஸ்ட் ஆண்டவரோட மனசுல உருவானா. உன் தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்பதாகவே உன்னை அறிந்தேன் என்று சொல்றாரு. அப்போ அவரோட கன்சீவிங் ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ், யோசிக்கிற ப்ராசஸ். காட் வாஸ் அ டீப் திங்கர் அண்ட் அ பிராட் திங்கர். இந்த குழந்தைய நான் எப்படி உருவாக்கணும், எதற்காக உருவாக்கணும் என்று சொல்லி டீப்பாக திங்க் பண்ணார். ஃபர்ஸ்ட் கிஃப்ட்ஸ், டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் டீப்பாக திங்க் பண்ணார். அதுக்கப்புறம் எதற்காக உருவாக்கணும், எப்படி என்னெல்லாம் செய்யணும், யாரெல்லாம் எந்த வீட்டில் பிறகணும், யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எங்கெல்லாம் வேலை செய்யணும், அதெல்லாம் அகலமா பிராடா திங்க் பண்ணாரு. புரியுதா இல்லையா? ஸோ திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தானியேல் அந்த பெரிய பொக்கிஷத்தை வச்சிருந்தான். ஸோ இந்த திங்கிங்கை எப்படி பயன்படுத்த உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த திங்கிங் ரொம்ப உங்களுக்கு முக்கியம், ஒரு பெரிய பவராக இருக்கிறனால சில விஷயங்கள், ப்ராக்டிக்கல் டிப்ஸு. திங்கிங்க்கு ஃபஸ்ட்டு எந்த டைம் உங்களுக்கு பவர், எல்லா நேரத்துலையும் நீங்கள் யோசிக்கலாம். டீப்பாகவும் திங்க் பண்ணலாம், ப்ராடாகவும் திங்க் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் சும்மா ஒரு சில டிப்ஸு நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணணுன்னா, உங்கள் மைண்டு எப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதை ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எப்போ உங்களால் நல்லா திங்க் பண்ண முடியுது, டீப்பாகவும் ப்ராடாகவும். அது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலன்னா, உங்கள் லைஃப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில முடிவுகள்லாம் எடுத்திருப்பீங்க, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா நிறைவாக இருக்கும், அந்த விஷயங்கள் நீங்கள் முடிவு பண்ணப்போ நிறைவாக இருந்திருக்கும். எந்த டைம் ஆஃப் த டேல இந்த முடிவு எடுத்தீங்கன்னு யோசித்து பாருங்க. ஐடியாலாம் நிறைய பேருக்கு நீங்கள் ஜபிக்கிற நேரமாக இருக்கணும். பட் ஜஸ்ட் திங்க் ஆஃப் த டைம். இப்போ நான் இதை ப்ராசஸ் பண்ணி நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு வந்து மார்னிங் டைம்ஸ் என்னோட திங்கிங் இஸ் மோர் எஃபிஷியன்ட். ஏர்லி மார்னிங், அதுவும் இப்போலாம் ஏர்லி மார்னிங் ரொம்ப எஃபிஷியன்ட்னு தெரியுது எனக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு 3 hours ஆஃப் த டே என்ன அதுக்குள்ளே போட்டாலும் அதுலேருந்து வெளியே வர்றது பயங்கரமான பதில்களாக வருது. என்னால் கிளியராக யோசிக்க முடியுது, ரொம்ப பவர்ஃபுல்லாக யோசிக்க முடியுதுன்னு நான் கவனிச்சிருக்கிறேன். மார்னிங் நான் எந்திரிச்சதுலேருந்து அந்த ஃபஸ்ட்டு 2 hours 3 hours. ஸோ இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன்னா, நான் நோட் பண்ணி வைக்கிற முக்கியமான முடிவுகள். நைட்டில் வந்து யாராவது என்கிட்ட சொல்லும்போது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, காலைல பேசலாமா அப்படின்னுவேன். நிறைய பேர் நினச்சிப்பாங்க, என்னடா ஒரு சரியாக சோம்பேறியாக இருக்கிறாருன்னு. இல்லை எனக்கு தெரியும்,
நைட்டில் மேபி நான் அதை யோசிச்சேன்னா மேபி அவ்வளோ எஃபெக்டிவாக டீப்பாக திங்க் பண்ண முடியாது, ப்ராடாக திங்க் பண்ண முடியாதுன்னு. பட் மார்னிங் எந்திரிச்சு என்னோட மார்னிங் ப்ரேயர்ஸை பண்ணி என்னோட எக்ஸசைஸ்லாம் பண்ணுற அந்த டைம்லையோ அதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் டைம்லையோ ஐ கேன் ரியலி திங்க் வெல் அபவுட் திஸ் டீப் அண்ட் ப்ராட் என்பதை நான் உணர்ந்திருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு கீப் இட் ஃபார் தட் டைம். அந்த டைமில் என் கிரைண்டர் செம்மையாக இருக்காதுன்னு எனக்கு தெரியுது, என் ப்ராசஸர் செம்மையாக இருக்காதுன்னு தெரியுது. அப்போ போகிறோம்டா இன்ஃபர்மேஷனை உள்ள அப்படின்னு நோட் பண்ணி வச்சு அப்போ உள்ள தூக்கி போடுறேன். நான் சொல்கிற புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு அதே சமயத்தில் சில சமயம் நல்லா சாப்பிட்ட பிறகு தூக்கம் வரும் தெரியுமா? அப்போல்லாம் இந்த யோசிக்கிறதுக்கு வச்சுக்காதீங்க, அப்போல்லாம் வேலை செய்யறதுக்கு வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ அது மாதிரி உங்களுடைய டைம் ஆஃப்னா ஹை அண்ட் டைம் ஆஃப் லோ என்னன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதீங்க, பட் மேபி ஒரு 9, 10 to 11 அப்படி இருந்தால் ஓகே. பட் அவாய்ட் லேட் நைட்ஸ். பட் 10 to 11 வரைக்கும் நீங்கள் அதுதான் என்னோட பெஸ்ட் டைம்னா ஓகே 10 to 11 வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் டிஃபைன் த டைமிங். ரெண்டாவது, நீங்கள் திங்கிங் டைமில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. நமக்கு இன்றைக்கி இருக்கிற பெரிய டிஸ்ட்ராக்ஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஃபோனு. அந்த திங்கிங் டைமில் ஃபோனை தூக்கி தயவுசெய்து தள்ளி வச்சுருங்க. இந்த ஃபோன்லேயே பைபிள் படிக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய டிவோஷன் டைமில், ப்ரேயர் டைமில் ஃபோனில் வாசிக்கக்கூடாது. நீங்கள் ட்ராவல் டைமில் வாசிக்கிறீங்க, இல்லாட்டி அப்புறம் எப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணணும், இல்லாட்டி ஒரு வசனம் எனக்கு ஞாபகம், அப்போ நான் போய் யூவர்ஷன் பைபிளை போட்டு பார்க்கணும், அது ஓகே. இல்லாட்டி இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வாசிக்கிறதுக்காக பயன்படுத்தி தட்ஸ் ஓகே. சர்ச்சில் நீங்கள் வாசிக்க யூஸ் பண்ண கூட ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜெப நேரத்தில், உங்களுடைய பர்சனல் ப்ரேயர் டைமில், டிவோஷன் டைமில் மொபைல் ஃபோன்ஸில் தயவுசெய்து பைபிள் வாசிக்காதீங்க. அதுக்கு எப்போதும் ஒரு ஹார்ட் பைபிள் கேரி பண்ணுங்கள், பேப்பர் பைபிள் கேரி பண்ணுங்கள். அந்த டைமுக்கு பேப்பர் பைபிள் அது மட்டும் தான் வாசிக்கணும். உங்களுடைய திங்கிங் டைமில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. மூணாவது, பிளேஸ். உங்களுடைய திங்கிங் டைமுக்கு எந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட், உங்களுக்கு ரொம்ப கனெக்டட், உங்களுக்கு ஒரு பீஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள். சிலருக்கு பால்கனி இருக்கும், சிலருக்கு ஹால் இருக்கும். பட் வெரி எஃபெக்டிவ் இஸ் ஏபிள் டு கோ அவுட் சைட். வெளியே அந்த சன்லைட்டில் இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ இட் பெட்டர். பட் ஓகே, இஃப் யூ நாட் ஏபிள் டு டூ இட் இட்ஸ் ஓகே. பட் அதுதான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் சயின்டிஃபிக்காக. பட் ஆனால் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற பிளேஸில் உட்காந்து நீங்கள் பண்ண, குப்பைக்கு நடுவில் அங்கே துணி இருக்கும், இங்கே துணி இருக்கும், இங்கெல்லாம் நடுவில் உட்காந்து பண்ணாதீங்க. ஜஸ்ட் பி கனெக்டட், மேக் இட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். சம் ஆஃப் த டிப்ஸ். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இப்படி நீங்கள் டீப் திங்கராக, ப்ராட் திங்கராக இருந்தீங்கன்னா அதனால என்ன நடக்கும் பார்க்கலாமா? ஓகேயா? கவனிக்கிறீங்களா? தூங்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆழ்ந்த சிந்தனையில் போயிட்டீங்களா? டீப் திங்கிங் போயிட்டீங்களா? நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்ச டீப் திங்கிங்ல டீப் ஸ்லீப் இல்லை. ஓகே, என்ன நடக்கும்? ஒரு 3 காரியங்கள் தானியல் லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக நிறைய இருக்குது, பட் ஐ டேக்கன் 3 வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். 3 காரியங்கள் தானியல் லைஃப்பில் நடந்தது. ஃபஸ்ட்டு காரியம், த நியூ நேம்ஸ். எத்தனாவது வசனம்? 8வது வசனம் இல்லை, 8th verse வாசிப்போமா? த நியூ நேம்ஸ் அப்படின்னா என்ன? தமிழ் என்னது? புதிய பெயர்கள். எல்லாரும் சொல்லுங்க, புதிய பெயர்கள். எல்லாரும் சொல்லுங்க, புதிய பெயர்கள். த நியூ நேம்ஸ் என்னது? புதிய பெயர்கள். வாசிப்போமா 8வது வசனத்துல? ஞானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகு என்றும் மறுபெயரிட்டான். To them the chief of the eunuchs gave names. He gave Daniel the name Belteshazzar, to Ananiah Shadrach, to Mishael Meshach, and to Azariah Abednego. இங்க நம்ம பார்க்கிறோம், தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்ன செய்யப்பட்டது? ஃபர்ஸ்ட் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. திரும்பி எல்லாரும் சொல்லுங்க, பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்போ தானியேல் இந்த பெயர் மாற்றங்களுக்கெல்லாம் இவங்க எதிர்க்கல. இவங்க சொன்னாங்க, எப்படி நீங்க பெயர் மாற்றம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்களா? சண்டை போடல. they accepted it, they just went by. ஆனா அந்த அந்த சாப்பாடு விஷயத்திற்கு அவன் ஒத்துக்கல. ஏன் தெரியுமா? because that is something internal. அது இன்டர்னலா சில வேல்யூஸ் அஃபெக்ட் பண்ண போகுது, அதனால அதை ஒத்துக்கல. அதனால தான் மனசுல தீர்மானிச்சான்,
ஆனால் பேருக்கு அவன் ஒன்றும் சொல்லலை. ஆனால் நல்லா கவனிங்க, இங்கே என்ன சொல்ல வரேன்னா, தானியேலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் இப்படிப்பட்ட பேர்கள் கொடுக்கப்பட்டாலும் ஒருவேளை அந்த பட்டணத்தில் இந்த பேரை சொல்லி தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஒருவேளை அந்த ராஜாவும் மற்றவங்களும் இந்த பேரை சொல்லி தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கெல்லாம் தானியேலில் எந்த பேர் சொல்லி தெரியும்? எந்த பேர் சொல்லி தெரியும்? சொல்லுங்களேன், சத்தமாக கேட்கல எனக்கு. தானியேல் எந்த பேர் சொல்லி தெரியும்? இன்னைக்கு நமக்கு தானியேலில் எந்த பேர் சொல்லி தெரியும்? இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு பெல்சாச்சார்லாம் தெரியும்? ஒருவேளை இன்னைக்கு நான் வந்து பெல்சாச்சார் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தா எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்? தானியேல் பத்தி ஒரு பேசுறாருன்னு எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கோம்? எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கோம்? நீங்க சரி, நீங்க படிச்ச காலத்தையும் வச்சுக்கோங்க, உங்க கிளாஸ்ல எத்தனை பெல்சாச்சார் இருந்திருக்கிறாங்க? ஆனா உங்க கிளாஸ்ல எத்தனை தானியேல்கள் இருந்திருக்கிறாங்க? எத்தனை தானியேல்கள் இருந்திருக்கிறாங்க? Which is more common? Daniel. Which is more known? Daniel. Which is more famous? Which is more an example? Which is more an inspiration? தானியேலும் சிங்க கெபின்னு சொல்ல, தானியேல் அண்ட் லைன்ஸ் டென் சொல்றாங்க, பெல்சாசார் அண்ட் லைன்ஸ் டென் சொல்ல. ஏன்? இவனுக்கு லீகலா இந்த பேர் மாற்றப்பட்டாலும், அப்படி எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாலும், தானியேல் தானியேலாக தான் நிலைத்திருந்தான். கர்த்தர் அவனுக்கு வைத்த அந்த பேர் தான் நிலைத்திருந்தது. ஏனென்றால் he was a person who was a deep thinker and a broad thinker. அவன் சரியாக யோசிக்க தெரிஞ்சிருந்தான், மனசோட பவர் அவனுக்கு தெரிஞ்சது. அதனால யார் அவன் என்ன கூப்பிட்டாலும் சரி. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் சொல்றாங்களா? இன்னைக்கு பார்த்து உங்களை பாவி என்று சொல்றாங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து கடன்காரன் என்று சொல்றாங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து இங்கிலீஷ் தெரியாதவன் என்று சொல்றாங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து நீ எதற்குமே நீ ஜெயிக்க மாட்டே என்று சொல்றாங்களா? I want to tell you, the world can call you whatever names, பட் நீங்க மட்டும் உங்க மனசோட பவர் ஆண்டவர் அதில் பேசுகிறார், அப்டேட் பண்றார், கம்யூனிகேட் பண்றார் என்பதை தெரிஞ்சு டீப் திங்கராக பிராட் திங்கராக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அடையாளம் தான் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ரெண்டாவது, டெஸ்ட் ஃபார் 10 days. டெஸ்ட் ஃபார் 10 days. என்ன நடக்குதுங்க? 12ஆம் வசனம். 10 நாள் வரைக்கும் 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். அடியாரை சோதித்து பாரும். டெஸ்ட் ஃபார் 10 daysனா 10 நாட்கள் என்ன சோதித்து பாருங்க. இங்கிலீஷ்ல 12th verse. இங்கிலீஷ்ல Please test your servants for 10 days. Test your servants for 10 days. பாருங்க, தானியேல் அந்த அந்த சீஃப் ஆஃப் யோனக் கிட்ட போய் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, இது உனக்கு இந்த சாப்பாடு கொடுக்கலன்னா, இந்த ராஜாவோட சாப்பாடு கொடுக்கலன்னா நீ ரொம்ப வீக் ஆயிடுவ, ரொம்ப ஒல்லி ஆயிடுவ, ராஜா முடி நிற்கும் போது அசிங்கமாயிடுவேன், நான் அதுக்கப்புறம் அனுபவிப்பேன் என்று சொல்றாரு. அப்போ தானியேல் சொல்றான், சரியா நீங்க கவலைப்படாதீங்க, 10 நாளைக்கு நான் சொல்ற சாப்பாடு எனக்கு கொடுத்து பாருங்க. எப்படி? 10 நாளைக்கு கொடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் என்று சொல்றான். ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரி கிட்ட இவங்களாம் அடிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ரூல் இருக்கு, அங்கே ஒரு லா இருக்கு. அந்த லாவும் ரூலும் அந்த அதிகாரமும் சொல்றத பற்றி இவன் பயப்படாம, இவன் மனசுல டீப்பாக திங்க் பண்றத, அவன் ப்ராடாக திங்க் பண்ற விஷயத்த அவன் அவங்க சொல்றான். அது சொல்லப்படும் பொழுது அதற்கு எதிர்கேள்விகள் வருகிறது. எதிர்கேள்விகள் வரும் பொழுது இவனால கரேஜோட தைரியத்தோட சோதித்து பாருங்க, என் ஆண்டவர் இருக்கிறாரு என்று சொல்ல முடிகிறது. அப்போ ஏன் அவனால இவ்வளவு தைரியமா சொல்ல முடியுது, கன்விக்ஷனோட சொல்ல முடியுதுன்னா, அவன் மனசுல அவன் டீப்பா திங்க் பண்றதை குறிச்சும் ப்ராடா திங்க் பண்றதை குறிச்சும் அதனால தோன்றின காரியங்கள் குறிச்சும் அவனுக்கு அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கு, தெளிவு இருக்கு, தைரியம் இருக்கிறது. இது நான் நல்லா யோசித்தேன், எனக்கு கிளியராக இருக்கு. யார் வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும், யார் வந்து என்ன சொன்னாலும், யார் வந்து என்னை குழப்பினாலும், உலகத்தில் இதை பற்றி என்ன சொன்னாலும், பயம் வந்தாலும் குழப்பங்கள் வந்தாலும், நான் கொஞ்சம் கூட தடுமாற்றம் அடைய மாட்டேன். இது முடிவு பண்ணியாச்சு, இங்க யோசிச்சாச்சு, இங்க ஆண்டவர் அப்டேட் போட்டாச்சு, அதை நான் யோசிச்சாச்சு, இப்போ நான் எடுத்த முடிவு தான்.
இதுக்கான ரிசல்ட்டை பாருங்க. நான் சொல்றேன், இந்த மிஷன் சீரீஸ் இஸ் நாட் அட் ஆல் ஆர்டினரி. ஏற்கனவே நிறைய பேர் இதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, என்கிட்ட அதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க, அவங்க லைஃப்ல டிஃபரன்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இட்ஸ் நாட் அட் ஆல் ஆர்டினரி. நீங்கள் மிஷனை எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் ஆர்டினரி. நீங்கள் மிஷனை எப்போ எழுத ஆரம்பிப்பீங்கன்னா, நீங்கள் உங்கள் மனசில் உங்கள் விஷயம் தெரிஞ்ச பிறகு, அது நல்லா கவனமாக புரிஞ்ச பிறகு, அதை டீப்பாக திங்க் பண்ண பிறகு, அதை அகலமாக திங்க் பண்ண பிறகு, நீங்கள் அதற்கான மிஷனை நீங்கள் நல்லா திங்க் பண்ண பிறகு, ஃபுல்லாக அதை பற்றி ஆராய்ஞ்சு முடித்த பிறகு நீங்கள் அதை எழுதிட்டீங்கன்னா எதுக்காகவும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. என்ன தைரியத்தை இருப்பீங்கன்னா, சோதிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 3 வருஷம் சோதிச்சு பாருங்க. ஆனால் அது ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து ரிசல்ட் காட்ட ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரியும், நீங்கள் சோதிச்சு பாருங்க. தைரியமாக திரும்ப திரும்ப கேமராவில் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, பிகாஸ் ஐ தாட் டீப்லி அபவுட் இட், ஐ தாட் ப்ராட்லி அபவுட் இட். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். நிறைய நேரத்தில் எனக்கு இந்த சோமன் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு வேலை பழைய சோமன்ஸ் மாதிரி இது இல்லை, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா சொல்லி கூட சில கருத்துக்கள் வந்திருக்கு. பட் ஐ ஹவ் தாட் டீப்லி அபவுட் இட், ஐ ஹவ் தாட் ப்ராட்லி அபவுட் இட். எனக்கு தெரியும், சோதிச்சு பாருங்க, இது கர்த்தர்கிட்ட இருந்து வருது. நீங்கள் டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ப்ராடாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதை குறிச்சும் பின் வாங்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கான ரிசல்ட்டை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி, உங்களை சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார் என்று சொல்லி. கடைசியாக 10 times better. எப்படி 10 times better? என்ன வசனம்? தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தர்களாக கண்டான். எப்படி? யாரை விட? யாரை விட? யாரை விட? ராஜ்யம் எங்குமுள்ள. ராஜ்யம் யார்? இந்த ராஜாவோட ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும், சகல சாஸ்திரிகளை விடவும், ஜோசியரிலும், ஜோசியரை விடவும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக. யார் அந்த அவர்கள்? தானியேலும் அவருடைய நண்பர்களும். ராஜா கூப்பிட்ற, கடைசியில் ராஜாவை மீட் பண்ணுறாங்க. ராஜா அவங்ககிட்ட பேசுகிறாரு, அவங்களுக்கு சில தேர்ச்சி எல்லாம் வைக்கிறாரு, டெஸ்ட்லாம் வைக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்த பிறகு ராஜா ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு, என்கிட்ட இருந்த ஞானிகள், என்கிட்ட இருந்த சாஸ்திரிகள், என்கிட்ட இருந்த ஜோசியர்களோட இவங்க 10 மடங்கு பெட்டராக இருக்கிறாங்கயா. வாட் அ பிரிவிலேஜ்! கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு இலக்கு தான் நம்மளுக்கு வச்சிருக்காரு, கோல் தான் நம்மளுக்கு வச்சிருக்காரு. எங்க நம்ம இருக்கிறோமோ, எந்த இடத்துல இருக்கிறோமோ, என்ன செய்யறோமோ, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறோமோ, காட் வில் மேக் இட் வெரி எவிடென்ட். எல்லா கண்களும் காணும்படியா கர்த்தர் செய்வார். 10 மடங்கு நம்ம மற்றவோட பெட்டரா இருப்போம். 10 times better. புரியல நிறைய பேருக்கு. 10 times better. This God's promise for you. 10 மடங்கு பெட்டரா இருப்பீங்க. நீங்க எங்க நாட்டப்பட்டிருக்கிறீங்களோ, எங்க பிளான்ட் ஆயிருக்கிறீங்களோ, எந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு அதுல 10 மடங்கு பெட்டரா இருப்பீங்க. I'm telling you, I want to tell you this. இந்த வசனத்தை, இந்த மெசேஜை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நான் டீப்பா திங்க் பண்ணி, பிராடா திங்க் பண்ணதை வச்சு நான் சொல்றேன். I say this as a word of God, a promise to you. சாட்சி சொல்ல நீங்க இன்னும் சாட்சி சொல்ல ரெடி ஆயிடுங்க. I'm telling you, சாட்சி சொல்ல ரெடி ஆயிடுங்க. நாளைய தினத்துல ஜூலை 1st day of the month, இந்த மந்த் சாட்சி சொல்ல ரெடி ஆகுங்க. நான் சொல்றேன் 10 நாள்னு தானியேல் சொல்றேன், நான் சொல்றேன் 30 நாள். நான் சொல்றேன் 30 daysல you will see that God is making you 10 times better. ஆனா இது படிக்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, என்ன ஆச்சரியம்னா, just see this. தானியேலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதே ட்ரைனிங் தான் இந்த ஜோசியர்களுக்கும் சாஸ்திரியர்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா இல்லையா? அதே ட்ரைனிங் தான். ஆனா இவங்க 10 தடவை பெட்டரா இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த உணவு சாப்பிடல. ஏன்னா இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த உலகத்தோட ஃபுட்டு வேணாம், எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு போதும். உலகம் என்ன ஃபுட்டு கொடுக்கலாம், ஆனால் நான் நம்புறது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை. உலகம் சொல்லித்தரலாம். உலகத்தில் நம்ம இருக்கும்போது சில வேலையை செய்யும்போது அங்கே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், அங்கே செய்ய வேண்டிய ப்ராசஸஸ், பாலிசிஸு, வீட்டில் சில குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் செய்யணும். ஆனால் நான் வசனத்தை நம்பி இருந்தேன்னா, நான் டீப் திங்கர், பிராட் திங்கராக இருந்தேன்னா, நான் இங்கே கற்றுக்கிட்டு வந்த ஞானிகள் இருப்பாங்க தெரியுமா, அவங்களோட 10 மடங்கு பெட்டர் என்ஜினியராக இருப்பேன், பெட்டர் டாக்டராக இருப்பேன், பெட்டர் அட்வொகேட்டாக இருப்பேன், பெட்டர் பாஸ்டராக இருப்பேன், பெட்டர் சிட்டிசனாக இருப்பேன்.
இந்த சாஸ்திரிகளால், இந்த ஜோசியர்களால் ராஜாவுக்கு கனவு வரும் பொழுது அது என்னன்னு சொல்ல தெரியல. ஆனால் தானியேலால் அது என்னன்னு சொல்ல முடிஞ்சது. பிகாஸ் he was a deep thinker and a broad thinker. டீப் திங்கர் அண்ட் பிராட் திங்கரை பார்த்தா சிங்கமே வாயடிச்சு நிற்கும். சொல்லுங்க, சிங்கமே வாயடிச்சு நிற்கும். பிகாஸ் ஒன் ஸ்மால் பாசிட்டிவ் தாட் ஆஃப் யோர்ஸ், உங்களுடைய சிறிய ஒரு பாசிட்டிவான தாட்டு அந்த நாளையே மாற்ற முடியும். உங்களுடைய நாளையே மாற்ற முடியும். கர்த்தர் உங்களுடைய ஜூலை மாதத்தில் இருக்கிற 31 நாளையும் மாற்ற காத்து கொண்டிருக்கிறார். அது உங்கள் மூலமாகவே, உங்கள் தாட்ஸ் மூலமே செய்ய போகிறார். பெரிய காரியங்கள் காய்த்தமாங்க. பி பிளஸ்ட் 10 times better.